வெல்கம் டு நாகாவின் நல்ல சமையல். இந்த சைட் டிஷ் சப்பாத்திக்கு நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேங்க. நம்ம அம்மா இந்த மாதிரி தான் செய்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் சீக்கிரமாக செய்து முடிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, தாளிக்க போகிறேன். இப்போது கடுகு போட்டாச்சு. அது பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, அதுக்கடுத்ததாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கோல்டன் கலர் வந்தோடனே மிளகாய்த்தூள் போட்டாச்சு. அடுத்ததாக ஒருத்தருக்கு ஒரு வெங்காயம்ன்ற கணக்கில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்க 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். மூடி வச்சா இன்னும் சீக்கிரம் வதங்கும். இப்போ கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அதோடையே சேர்த்து வதக்கிறோம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய் பொடி, கொஞ்சம் கூட காரம் வேணும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கடலை மாவு அதோடையே சேர்த்து அதாவது வதக்கணும். வதங்கிய பிறகு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு ஆளுக்கு 1 அப்படின்ற கணக்கில் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கினா சீக்கிரமாக வேகும். கொஞ்சம் வதங்கின பிறகு உப்பு போட்டுட்டு மூடி வச்சுட்டோம்னா, நம்ம அம்மா செய்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த காலத்துலலாம் சப்பாத்திக்கு இது தான் அடிக்கடி செய்வாங்க. சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நான் 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலையை முடிஞ்சிடுச்சு எனக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, வெறும் சாதத்தை அப்படியே போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அருமையான ஒரு சைட் டிஷ். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நிறைய ரிச்சாக ஃபுட்டெல்லாம் எதுவுமே போட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் என்னன்னு கூட தெரிவிக்கலாம் நீங்கள். அதே சமயம் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே நான் இப்போவே நன்றி சொல்லிடுறேன். கோடானு கோடி நன்றி. மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் வதங்கின இதுக்கு வருதா, இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம நல்லாவே தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிட்டோம்னா நல்லாவே ஒரு மாதிரி ஸ்மாஷ் ஆகி சேர்ந்து இருக்கும். கலகலகலன்னு நல்லா கொதிக்குது. வாசனை, அந்த கொத்தமல்லியும் பெருங்காயம் சூப்பராக இருக்குது. வேறு எந்த ரிச் இன்க்ரீடியன்ஸும் தேவையே இல்லை. செஞ்சு வந்துடுச்சு.